உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். ஸோ நீங்க பண்ண வேண்டியது எப்போதும் போல லாஸ்ட் வரைக்கும் என் கூட டிராவல் பண்ணா மட்டும் போதும். ஓகே, ஸோ அகைன் எல்லாரும் ஹாப்பியா வெல்கம் பண்ணிக்கிறேன். அண்ட் சண்மதி, ஸோ பூட் கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெனஸ்டேக்குள்ள வந்துருக்கு. ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து போனா உங்களுக்கு பூட் கேம்ப் சர்டிஃபிகேட் வந்துரும். ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரி பண்ணிக்காங்க. ஸோ தேர்ஸ்டேக்குள்ள வந்துரும். ஓகே ஓகே, ஸோ ஹரிஹரன், வினோதினி, குட் மார்னிங். ஐ மீன் குட் மார்னிங்கா. ஓகே, ஸோ ஹாப்பி ஈவினிங். ஓகே, ஸோ தேன்மொழி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஃபார்ம் வேலிடேஷன் பார்த்தோம். ஸோ ஃபார்ம் வேலிடேஷன்னா நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல லாகின் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் கொடுப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், அந்த 8 கேரக்டர்ஸ்க்கான கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வாட்ச் பண்ணணும். ஓகே, 8ஓட கம்மியா இருக்கா, ஓகே 8ஓட அதிகமா இருக்கு, இல்ல 8க்கு ஈக்குவலா இருக்கு. பட் அடுத்து என்ன சொல்லுவாங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்ஸ் ஒரு அப்பர் கேஸ்னாச்சும் இருக்கணும். ஓகே, அது சேர்ந்து பண்ணா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அது வந்து பண்ணா ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த பாஸ்வேர்டை வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ண முடியுமா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல சரியா சார் ஃபார்ம் வேலிடேஷன்ங்கிற கான்செப்ட்ல நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கு கவலைப்படாங்க, நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ஃபார்ம்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப் ப்ரௌசர் நமக்கு ப்ரொவைட் பண்ற ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்றது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு சொல்ல போற கான்செப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் ஆபரேஷன் கொண்டு வர ஈஸியா இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே நான் சொல்லிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன்ல, நான் உங்க கூட இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு பிட்டர் ட்ரூத் தான். ஓகே, ஸோ நீங்க மறுபடியும் வேற பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஓகே, பட் 30 days முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணுவோமான ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அப்பப்போ ஏதாச்சும் பூட் கேம்ப் வரும். ஸோ நானும் வந்து பாத்தீங்கன்னா 30 days வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஓகே, இந்த லைவ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஆஃப் பண்ணும்போது ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கு. பிகாஸ் நம்ம 31 டே வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஓகே, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா விஐபி மெம்பருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பேட்ச் முடியும் போது ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, ஸோ என்னோட ஐடியா மட்டும் டிபெண்ட் பண்ணுங்க. மற்றபடி கான்செப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓனா லேர்ன் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கிளாஸையும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மிஸ் பண்ணாதே. ஓகே, மறுபடியும் சொல்றேன், லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஸோ அவங்களோட ஐடியாலஜியை மட்டும் எடுத்துங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களோட ஹெல்ப் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்திருக்காரு. ஓகே, ஸோ கிளியரா உங்களுக்கு. ஓகே, ஸோ கைஸ் நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு இமெயில் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 days மட்டும் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10 daysக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லிங்க் மாறும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கேளுங்க, நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் கொடுத்தாங்க அப்படின்னா அதுல ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரியல. ஓகே ஓகே, ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டே 12 பார்க்க போறோம். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்து தெளிவா பார்க்க போறோம். அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கான ஃபைண்ட் யுவர் செல்ஃப்க்கு ரெடி ஆகி, ஸோ இன்னைக்கான ஃபைண்ட் யுவர் செல்ஃப் ரெடி ஆகி, அப்படி ரெடி அப்படின்னா சாட்ல வந்து இன்னைக்கு நம்ம எத்தனாவது சி பார்க்கணும் அந்த கவுண்ட் மட்டும் சொல்றீங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி எத்தனை சி பார்த்துருக்கோம், அப்படி ரெடி அப்படின்னா சாட்ல வந்து இன்னைக்கு எத்தனாவது சி வந்து பார்த்தா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ நடுநடுவில் அந்த அளவுக்கு புரியாது. ஓகே, ஸோ நம்ம என்ன சின்னு சொல்றோம் புரியாது. ஸோ கரெக்டான ஆன்சர் யார் சொல்லியிருப்பாங்க. ஓகே ஓகே 5 பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6. ஓகே 6th. ஓகே, லசேகா சூப்பர், காவியா சூப்பர். ஓகே ஓகே, ஸோ ஆன்சர் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ஸோ மச். ஓகே, தர்மு, ஸ்ரீதேவி, காவியா, சந்தோஷ் குமார், ஸ்ரீதேவி, அது லசேகா அண்ட் டுடே 6 காவியா. ஓகே சூப்பர். 6 பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம்னா கிளாரிட்டி, காம்பிடன்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட், கன்ஸ்ட்ரெயின்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸ் பார்த்தோமா. இன்னைக்கு வந்து பாத்தோம். ஓகே, நம்ம வந்து பாத்தோம் கான்சென்ட்ரேட் பார்த்தோம். ஓகே, ஸோ கான்சென்ட்ரேட் அடுத்தது பாருங்க கமிட்மெண்ட் பார்த்தோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கான 6th சி வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ். ஓகே, ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். பிகாஸ் நம்ம ஒரு கிளாரிட்டியா ஒரு முடிவு எடுத்துட்டோம். அந்த முடிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கில்ஸ் என்னென்ன வளர்த்துக்கணுங்கிற அந்த கான்பிடன்ஸ் வந்து பாருங்க கிடைச்சிருச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷனா படிக்க போறோம். கான்சன்ட்ரேஷனா படிக்கும் போது வந்து பாருங்க நிறைய கன்ஸ்ட்ரெயின் வரப்போகுது. அதை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்ண போறோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து கமிட்டடா உட்காந்து படிக்க போறோம். நம்ம வந்து போறோம் கமிட்மெண்ட் கொடுக்க போறோம். ஸோ நம்ம வந்து போறோம் கமிட்மெண்ட் கொடுக்க போறோம். அந்த கமிட்மெண்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்தையும் நம்ம கண்டினியூஸா பண்ணா மட்டும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டே பண்ணிட்டேன், ஓகே நான் ஜெயிச்சிட்டேனா கிடையாது. செகண்ட் டே பண்ணிட்டேன் ஜெயிச்சிட்டேனா, 1 year பண்ணிட்டேன் ஜெயிச்சிட்டேனா கிடையாது. ஓகே, ஸோ பிகாஸ் சொல்லுவாங்க சக்சஸ் வந்து பார்த்தா நாட் அ டெஸ்டினேஷன். ஓகே, சக்சஸ் வந்து பார்த்தா ஒரு ஜேர்னி மாதிரி. அது வந்து பார்த்தா நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஸோ அப்ப நீங்க கண்டினியூஸா இது எல்லாமே பண்ணா மட்டும் தான் மேல பார்த்த பைசி வந்து பார்த்தா நமக்கு யூஸ்ஃபுல்லா. ஓகே, யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த சேம் டைம் நான் என்ன சொல்றேன் புரிஞ்சு அப்படின்னா சாட்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஹார்ட் சிம்பிள். ஓகே
ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சி வந்து பாருங்க நாளைக்கு லாஸ்ட் டே வந்து பாருங்க நான் காமிக்கிறேன். ஸோ புதுசா பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் நான் சொல்லல, நம்ம மைண்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ மைண்டை வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் வச்சுங்க. அதுக்கப்புறம் படிக்காது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பாருங்க நடக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சண்மதி, தேன்மொழி, தர்ஷினி, பாலசுப்ரமணியன், முரளி, ஸ்ரீமதி, கிஷோர்குமார், கீர்த்தி, கீதா. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ரிப்ளை பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ, பண்ண போறோம் தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் ஜாயின் ஆயாச்சு. ஓகே, ஹரிணி இன்னும் சர்டிஃபிகேட்டே ப்ரொவைட் பண்ணல. ஓகே, சர்டிஃபிகேட் வந்து பாருங்க யாருக்கும் கொடுக்கல. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது ஏன்டா டெய்லி காமிக்கிறேன்னா கேட்காதீங்க. இது வந்து பாருங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர், கண்டிஷனல், லூப் அண்ட் ஃபைனல் வந்து பாருங்க ஈவென்ட். நேற்று நம்ம பார்த்தோம் சப்மிட்டுங்கிற ஈவென்ட் வந்து பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாம் பார்க்க போறோம். ஸோ டாம் மேனிபுலேஷன். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ டாம் மேனிபுலேஷன். ஓகே, ஸோ ரெடியா? எஸ், கிளியரா இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப முக்கியம். என்னன்னா டாம் மேனிபுலேஷன். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணா உங்களுக்கு இன்னைக்கான அட்டெண்டன்ஸ் மார்க் ஆகுது. மோர் தென் 80% இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாரு கண்டென்ட்குள்ள போகலாம். ஸோ காம் டவுன். ஸோ கிளியரா கேளுங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ வாட் இஸ் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்? ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா டே 2 டே 3 சொல்லியிருப்பேன். பட் நான் மறுபடியும் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு வெப் பேஜ் இருக்குன்னா இல்லையா, இந்த வெப் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஐ மீன் இந்த HTML கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லூப்பிங். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லூப்பிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்க பாருங்களேன், இந்த HTML டேக் இங்க இருக்கா. ஸோ இந்த HTML டேக் இங்க ஓப்பன் ஆகுது. பட் க்ளோஸ் ஆகுறது எங்க க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு லாஸ்ட்ல தான் க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்குள்ள இன்னொரு கண்டெய்னர். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு கண்டெய்னருக்குள்ள இன்னொரு கண்டெய்னர். ஓகே, ஸோ இதே மாதிரிதான் நம்ம இந்த ட்ரீ வந்து பாருங்க, இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்க நம்ம வந்து இந்த HTML டேக் மூலமா நம்ம வந்து பாருங்க டெவலப் பண்றோம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேக் வந்து பாருங்க மெயின் டேக். இந்த HTML டேக் இங்க ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுதா. ஓகே, ஸோ அப்ப இந்த HTML குள்ள என்ன இருக்கு? எஸ், டெஃபினட்டா ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹெட். ஓகே, ஸோ இந்த ஹெட்டும் சரி இந்த பாடியும் சரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டேக் தான். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டேக் தான். ஓகே, ஸோ பாடி டேக் இருக்கா, பாடி டேக்ல என்ன இருக்கு? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ங்கிற ஒரு டேக் இருக்கா. ஸோ ஸ்கிரிப்ட் டேக். ஓகே, இது எல்லாமே லூப் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாம்னு சொல்றோம். ஸோ டாம் கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து DOM டைப் பண்ணுங்க. ஸோ டாம் கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து பாத்தீங்கன்னா DOM டைப் பண்ணுங்க. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டாம் மேனிபுலேஷன். ஓகே, ஸோ நார்மலா ட்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி மேனிபுலேட் பண்ண போறோம் வித்தவுட் தி ஹெல்ப் ஆஃப் நம்ம இன்னொரு டேக் ஆட் பண்ணாமே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமா எப்படி வந்து நம்ம லோட் ஆகாம கண்டென்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாம்ங்கிறது இதாக. ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே, ஓகே சூப்பர். ஸோ கவிதா, பாலசுப்ரமணியன், சந்தோஷ்குமார், சிலேகா. ஓகே, ஸோ என்னாச்சு? ஓகே, ஏன் கமெண்ட் ஸ்லோ ஆயிடுச்சு? ஓகே, ஓகே இப்போதான் லோட் ஆகுதா? ஓகே, நம்ம ஒரு 10 செகண்ட் டைம் டிலே இருக்கும். ஸோ அதனால வந்து பாருங்க நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன உங்களோட இன்ட்ராக்ஷன் வந்து பாருங்க கம்மியா இருந்துச்சு. ஓகே, வந்துருச்சு எல்லாமே. சந்தோஷ்குமார், சிலேகா, ஹரிகரன், ஹேமா, அக்ஷயா. ஓகே, கௌதம் இன்னொரு தடவை டாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ டாம்னா ஒண்ணு இல்ல, நம்மளோட வெப்பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. நம்மளோட வெப்பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்ல இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மாடலா இருக்க போகுது. ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு டேகுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி, ஒவ்வொரு டேகுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங் டேக்ல H1 கொடுத்தா கொஞ்சம் பெருசா தெரியும், போல்டா இருக்குமா. அதே பேராகிராஃப் கொடுத்தா சின்னதா இருக்கும், அது சேர்ந்து பண்ணா போல்டா இருக்காது. ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு டேகுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா. அதே மாதிரிதான் இந்த HTML டேகுக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த HTML டேகுக்குள்ள என்னென்ன வருதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்பேஜ்ல ரெண்டர் ஆகும். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ அப்போ வெப்பேஜுக்குள்ள ரெண்டர் ஆகணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கா. ஸோ அடுத்த ட்ரீ என்ன? ஸோ அடுத்த ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா ஹெட். ஓகே, ஸோ வெப்பேஜ்ல இருக்கு அப்படின்னா ஹெட் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் நம்ம மொத்த வெப்பேஜா. நம்ம மொத்த வெப்பேஜ் வந்து பாத்தீங்கன்னா HTML டேக் குள்ள இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹெட் என்ன? இந்த மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியூ டேப்ல இருக்கா. ஸோ மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ டேப்ல இருக்கா. அந்த நியூ டேப் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஹெட்னு சொல்றோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப்ல இருந்து பாட்டம் இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கா. இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாடி டேக். ஓகே, ஸோ ஹெட் டேக்குள்ள அப்ப என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட டைட்டில். ஓகே, ஹெட்டுக்குள்ள நியூ டேப்ங்கிற ஒரு டைட்டில் இருக்கு.
அடுத்து பாடி டேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் பார் இருக்கு. கீழ வந்து பாத்தீங்கன்னா யுவர் ப்ரௌசிங் இஸ் கெஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங்கோ இல்லைன்னா ஒரு பேராகிராஃபா இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேராகிராஃப் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கர் டேக் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூப்புக்குள்ள அகைன் இன்னொரு லூப், அகைன் இன்னொரு லூப், அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, அப்ப நல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்க யுவர் ப்ரௌசிங் அஸ் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக் ஆகும், இல்ல ஒரு ஹெட்டிங் டேகா இருந்தா ஹெட்டிங் டேக்கும் சரி, கீழே அந்த பேராகிராஃப் டேக்கும் சரி, அப்புறம் அந்த லேர்ன் மோர்னு இருக்கு அந்த ஆங்கர் டேக்கும் சரி, இந்த மூணுமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா பாடி டேக்குள்ள இருக்கு. இந்த பாடி டேக் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த HTML டேக்குள்ள இருக்கா. இதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ட்ரீ மாதிரி. ஓகே, ட்ரீ வருது. ஸோ ஹெட் பாடி, பாடிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாடிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ ஸ்கிரிப்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டேக் இருக்கு. ஸோ இந்த தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா DOM ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். எஸ் காவியா, எல்லா வீடியோ வந்து பாருங்க போஸ்டர். ஓகே, ஓகே கவிப்ரியா ப்ரோ, நீங்க சொன்னீங்கன்னா இப்ப சொல்றது 5% தான் அப்படின்னு ஃபுல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ண கண்டக்ட் பண்ணுவீங்களா? ஐ மீன் செப்பரேட்டா ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு மட்டும். ஓகே, ஸோ செப்பரேட்டா வந்து பண்ணா ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு மட்டும் வந்து பண்ணா ஒரு ஐடியா இருக்கு. ஸோ 30 டே சேனல் கூட ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டுமே போற மாதிரி இருக்கு. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்ன படிக்கணும் நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்க படிச்சுட்டு ஒரு டவுட் இருக்கும் போது அப்படின்னா இன்டென் மெம்பர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஸோ டெய்லி Q&A வந்து பண்ணா தாராளமா கேட்கலாம். ஓகே, புரிதலுக்கு. ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம கிளாஸ் பார்க்கும்போது எந்த டவுட்டுமே வந்து பாரு டெக்னிக்கலாவும் நான் சொல்றதுக்கு மட்டும் நீங்க ரிப்ளை பண்ணா போதும். ஸோ மத்தபடி எல்லா டவுட்டுமே வந்து பாரு நீங்க Q&A கேளுங்க. ஐ மீன் அட்டெண்டன்ஸ் போஸ்ட் பண்ணக்கப்புறம் நல்லா கொடுங்க. நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி டவுட் நான் பார்க்க மாட்டேன். பிகாஸ் நம்ம நார்மல் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா அது டைம் வந்து பாரு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால அட்டெண்டன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும் இல்லைன்னா ஃபர்தரா என்ன ப்ராக்ரஸ் பண்ணணும் அது எல்லாமே நீங்க அட்டெண்டன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் ஸ்டே பண்ணி கேளுங்க. நான் தாராளமா சொல்லுவேன். ஸோ கிளியரா? ஸோ கிளியர் அப்படின்னா சேட்ல கிளியர் டைப் பண்ணுங்க. நான் வந்து பரவாயில்ல லாஸ்ட்ல பார்க்க. ஸோ நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் படிக்க வேணாம், நான் சொல்ல மாட்டேன்னு இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டென்ட் முடிச்சிடலாம். கண்டென்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் லாஸ்ட்ல வந்து பாருங்க அட்டெண்டன்ஸ் ப்ரொவைட் பண்ண சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா DOM ஸ்ட்ரக்சர் சொல்றோமா. இப்ப இந்த DOM ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் மூலயமா மேனிபுலேட் பண்ண போறோம். ஸோ DOM மேனிபுலேஷன் வந்து போறோம் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலயமா நம்ம பண்ண போறோம். ஓகே, அவ்வளவு சிம்பிள். ஸோ அதை எப்படி பண்ண போறோம்? எஸ், DOM manipulation refers to the process of dynamically changing the content, structure or style of a web page. நம்ம வந்து பண்ண ஸ்டைல சேஞ்ச் பண்ணலாம், முன்னாடி சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணலாம், அடுத்து நம்ம இன்னர் HTML சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தோம்னா இந்த DOM மூலயமா ஐ மீன் DOM manipulation மூலயமா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இன்டராக்டிங் வித் DOM டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் யூசிங் JavaScript. ஸோ JavaScript மூலயமா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டென்ட்டை நம்ம வெப் பேஜ்ல ரீட் ஒன்லியா கொண்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது HTML. ஸோ நல்லா கவனிங்க, அந்த வெப் பேஜ்ல உங்களுக்கு காமிச்சல வெயிட். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் காமிச்சல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்க இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லேர்ன் மோரை தவிர இது எதை நான் டச் பண்ணாலும் எனக்கு வந்து பாருங்க எதுவுமே ஆகாது. ஓகே, இந்த லேர்ன் மோரை தவிர எதை நான் டச் பண்ணாலும் வந்து பாருங்க எனக்கு எதுவுமே ஆகாது. பட் இந்த லேர்ன் மோர் மட்டும் டச் பண்ற பாருங்களேன், இப்ப என்ன நடக்குது அடுத்ததா போதா. ஸோ இதே மாதிரிதான் நம்ம ஒரு எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டராக்டிவா மாத்திரக்கு இந்த DOM manipulation வந்து யூஸ் பண்ண போறோம். அதை வந்து தெளிவா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாக்கலாம். Sorry guys, the DOM represent the HTML structure of a web page as a tree of node. ஸோ வரப்போது HTML வந்து ஹெட் பாடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாடியில இருந்து ரெண்டா பிரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா ஸோ இந்த அந்த பாடி டேக்ல என்னென்ன டேக் இருக்கு, ஒரு டிவிஷன் இருக்கா, இன்னொரு டிவிஷன் இருக்கா, அந்த டிவிஷனுக்குள்ள ஹெட்டிங் இருக்கா, பேராகிராஃப் இருக்கா. ஸோ அது மாதிரி ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ வேற ஈச் எலிமெண்ட் இஸ் a node that can be accessed and modified. ஸோ இந்த JavaScript மூலயமா வித் ஹெல்ப் ஆஃப் இந்த DOM manipulation மூலயமா நம்மளால அந்த ஹெட்டிங்கை வந்து பார்த்தோம்னா மாற்ற முடியுமா? எஸ், மாற்ற முடியும். ஸோ அந்த ஹெட்டிங்கோட கலரை மாற்ற முடியுமா? எஸ், மாற்ற முடியும். அந்த ஹெட்டிங்கோட சைஸை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். அந்த ஹெட்டிங்கை வந்து பார்த்தா மறைய வைக்க முடியுமா? கண்டிப்பா மறைய வைக்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா இந்த DOM manipulation மூலமா பண்ண போறோம். ஸோ அதான் நம்ம சொல்லல, எலமெண்ட் வந்து பண்ண ஆக்சஸ் பண்றது, அது பண்ண சேஞ்சிங் கண்டென்ட், எலமெண்ட்டுக்குள்ள கண்டென்ட் வந்து பண்ண மாத்துறது, எலமெண்டோட ஸ்டைல மாத்துறது, ஈவன் புதுசா வந்து பார்த்தா ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்றது. ஓகே, ஸோ புதுசா வந்து பார்த்தா ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்றது, இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் மேனிபுலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கிளியரா உங்களுக்கு. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நான் உங்களுக்கு தனியாக நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த DOM manipulation. ஓகே, அடுத்து பார்த்தா கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம், கெட் எலமெண்ட் பை டேக் நேம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிளாஸ் லிஸ்ட் ஆட், ஒரு லிஸ்ட் வந்து பார்த்தா ஐ மீன் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கிளாஸ் வந்து பார்த்தா ஆட் பண்ண போறோம். ஓகே, அது ஆட் ஆச்சுன்னா என்ன நடக்கணும், அது ஆட் ஆகலைன்னா என்ன நடக்கணும்.
ஸோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தா இந்த டாம் மேனிபுலேஷன்ல நமக்கு இருக்க போது. ஸோ அந்த கிளாஸ் வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணணும். ஸோ ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ கிரியேட் ஸ்டைல் எலமெண்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தா அப்பன் சைல்ட்னா என்ன, ஸோ ரிமூவ் சைல்ட்னா என்ன. ஸோ ஒரு சைல்டு எலமெண்ட் வந்து பார்த்தா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ டூ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் இல்லையே. ஓகே, ஸோ ஒரு டூ டூ ஆப் வந்து பார்த்தா கொடுக்குறோம் இல்லையே. அது வந்து பார்த்தா நம்ம வந்து ஆட் கொடுத்தோம்னா ஒன்று வந்து ஆட் ஆகணுமா, அடுத்து பார்த்தா ரிமூவ் கொடுத்து வந்து பார்த்தா நமக்கு வந்து ரிமூவ் ஆகணும். ஓகே, ஸோ ஐ மீன் டெலிட் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணா நம்மளோட டூடு வந்து பார்த்தா முடிச்சிட்டோம். ஸோ டூடுனா ஒன்று இல்லை, நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே ஆட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நான் பண்ணிட்டேனா இல்லையான்னு பார்த்துட்டு நான் ரிமூவ் பண்ண ரிமூவ் ஆகணுமா. ஸோ இது மாதிரி தான் இவ்வளோ இருக்கு. இந்த டாம் மேனிபுலேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு. ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரோக்ராமும் அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன். ஓகே, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்ல எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம்ல, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ அடுத்து பார்த்தா கிளாஸ் நேம், அந்த கிளாஸோட நேம் இருக்கும். அடுத்து பார்த்தா எலமெண்ட் நேம்னா டிவிஷன் இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தா குவாரி செலக்டர் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. நான் தான் சொல்றேன், நம்ம லைவ்ல அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பார்க்கணுங்கிற ஒரு ஐடியா நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உங்க லேர்னிங் ஃபுல்லா உங்களை நீங்க பிலீவ் பண்ணுங்க. லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாராலையும் நிறைய கத்துக்க முடியும். ஓகே, ஸோ கிளியரா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எப்படி நம்ம ஓகே, ஸோ கவலை பண்ணாங்க. ஸோ பெய்டு மெம்பர்ஸ்க்கு வந்து பாருங்க இது ஆட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பாருங்க உங்களுக்கு நான் சொல்லல, நம்ம லைவ்ல என்னென்ன பார்க்குறோமோ அது எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் எஃபர்ட் போட்டு நான் எடுத்து வச்சது. இதை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க, சிம்பிளா இருக்கும். அண்ட் ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன், லைவ்ல நான் காமிக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஓகே, ஸோ ஸ்னாப் கூட எடுத்து வச்சுங்க, என்னென்ன பார்க்கணும்னு நான் பொறுமையா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்றேன். ஓகே ஓகே, நீங்க வந்து பாருங்க ஸ்னாப் கூட எடுத்து வச்சு. ஓகே, சிம்பிள். ஸோ ஸ்னாப் எடுத்து வைக்கணும் இல்லை, நீங்க தேர்னிங் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன் நம்ம ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னாடி. ஸோ கிளிச் ஆகுது. ஓகே, ஸோ வெயிட் ஹோப்லி எல்லாரும் கிளியரா நம்புறேன். ஸோ நம்ம கோடிக்குள்ள போலாமா. ஸோ ரெடி அப்படின்னா சாட்ல வந்து ரெடி வித் ஒரு ஃபைல் சிம்பிள். ஓகே, நம்ம வந்து பார்த்தோம்னா கோடிங் போட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, காயத்ரி ஹாய் அண்ட் சசிகுமார் ஹாய். ஓகே கைஸ், மறுபடியும் சொல்றேன் 7 o'clock வந்து போனா ஜாயின் ஆகுது. ஓகே, எஸ் ரெடி ஃபோர் ஸ்ரீலங்கா. ஓகே, தர்ஷினி. ஓகே, ஸோ ஹேமா, அர்ஷத். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். சமிதா, அபி, காவியா, ரஞ்சிதா. ஓகே, ஸோ மாளவிகா. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தா நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஐ மீன் நம்ம ப்ரோக்ராம்க்கு போயிடலாம். எஸ், ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டாம் வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பாருங்க நமக்கு இன்னைக்கான அப்ளிகேஷன் கிடையாது. இன்னைக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்ல எப்படி வந்து பாருங்க, ஐ மீன் நம்மளோட வெப் ப்ரௌசர்ல வந்து பாருங்க ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கு. அதை வந்து பாருங்க எப்படி ஆக்சஸ் பண்றது, அதை வந்து பாருங்க எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு ஒரு தெளிவா சொல்றேன். பட் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எப்படி நம்ம வந்து பாருங்க ஒரு ஸ்டைல் ஆட் பண்றது, எப்படி வந்து பாருங்க ஒரு கிளாஸ் ஆட் பண்றது அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்றோம். ஓகே, ஸோ இந்த ஐடியாவை பொறுமையா கெட் பண்ணிங்க. ஓகே, செல்வ மனோஜ். ஓகே, ஸோ சிம்பிள். ஸோ பாடி டேக் இருக்கா. ஸோ பாடி டேக்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் ஒரு டிவிஷன் வந்து பார்த்தா கால் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டிவிஷன் கால் பண்றேன். ஸோ நல்லா கவனிங்க, இந்த டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐடி வைக்கிறேன். ஸோ டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐடி வைக்கிறேன். ஸோ இந்த ஐடி நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீன் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஐடி நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீன் வச்சுக்கிறேன். அண்ட் நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. நான் ஒரு எம்டிஓ டிவிஷன் கிரியேட் பண்றேன். அந்த டிவிஷனோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டைல் டேக்ல போறேன். ஸோ ஸ்டைல்ல போயிட்டு என்ன பண்ண போறேன்னா நான் டாட் சம்பந்தமே இல்லாம நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கிரியேட். ஓகே, ஸோ கிரியேட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு வந்து பார்த்தா ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ டாட் CREATE. ஓகே, ஸோ இந்த கிரியேட்டுங்கிற ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டைல் கொடுக்க போறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணேன்னா வித் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, வித் வந்து பார்த்தீங்கன்னா 100 பிக்சல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூ வயலட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த டிவிஷன்ல ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டாட் கிரியேட் அதுக்கான ஸ்டைல் கொடுத்துருக்கேன். பட் நான் இங்கே கொடுத்துருக்கிறது ஐடி. பட் நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். ஓகே, நமக்கு இங்கே ஓப்பன் ஆகுது. ஓகே, இங்கே ஓப்பன் ஆகுதா. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன்னா என் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. என்னோட பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போறேன். நல்லா கவனிங்க, இன்னொரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்றேன். ஓகே, ஸோ பட்டன் ஆட் பண்றேன். ஸோ பட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக், இந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு வந்து ஒரு சம்திங் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தா ரெண்டு ஆகணுமா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன். ஸோ கிளியரா உங்களுக்கு ஸோ இதுவரை கிளியர் அப்படின்னா சாட் வந்து ஓகே டைப். இதுவரை கிளியர் அப்படின்னா சாட் வந்து ஓகே டைப். முன்னாடி சொன்ன மாதிரி
நான் சொல்ற ரெஸ்பான்ஸ் மட்டும் இப்போதைக்கு டைப் பண்ணுங்க. நம்ம அட்டெண்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்க வந்து பாருங்க Q&A ல கேளுங்க. ஓகே ஓகே ஹோப்லி எல்லாரும் புரியுதா மேம்? ஓகே சூப்பர். ஓகே சோ உள்ள போலாமா? சோ இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா நான் ஒண்ணும் இல்ல ஒரு எம்டி டிவிஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். அது வந்து பாத்தா ஐடியில கால் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டைல் பண்ணது ஒரு கிளாஸுக்கு. ஓகே சோ ஸ்டைல் பண்ணது பாத்தா ஒரு கிளாஸுக்கு. ஓகே சோ இப்போ இந்த பட்டனை ஆன் கிளிக் பண்ணா நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ண ரைட் பண்ண போறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ கிரியேட்ங்கிறதா என்னோட அந்த ஃபங்க்ஷன் நேம். அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எழுதணுமா? சோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னா என்னோட ஸ்கிரிப்ட் டேக் மூலமா கொடுக்க போறேன். சோ ஸ்கிரிப்ட் டேக்ல போயிட்டு என்ன பண்ண போறோம்? எஸ் அந்த ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட். அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படிங்கறதா நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறோம். சோ கைஸ் நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்னா நல்லா கவனிங்க. நம்ம டாக்குமெண்ட் டாட் ஓகே சோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன சொல்லுது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாம் மேனிபுலேஷன். ஓகே ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்குள்ள டீன் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ண போறேன். ஸோ இந்த டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிவிஷனுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டாட் கிரியேட். ஓகே ஸோ டாட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் லிஸ்ட் கொடுக்க போறேன். ஸோ டாட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் லிஸ்ட் கொடுக்க போறேன். ஸோ கிரியேட் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டைல் பண்ண போறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் பண்ண போறோம். ஓகே ஸோ கைஸ் புரியுதா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதுல என்ன பண்றேன்னா நான் வந்து ஆட் கொடுக்குறேன். ஸோ ஆட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க போறது அந்த கிளாஸ் நேம். ஓகே ஸோ கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் கொடுக்குறேன். ஓகே சிம்பிள். ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. அது வந்து பார்த்தா கிரியேட் லிஸ்ட்ல ஆட் என்ன பண்றேன்னா ஒரு கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஓகே ஸோ கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போறேன். இப்போ நான் பட்டனை பிரஸ் பண்றேன். ஓகே நான் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கேன். பட்டன் நேம் இல்ல. ஓகே சோ பட்டன் நேம் இல்ல. ஓகே சோ அது ப்ராப்ளம் இல்ல, பட்டன் நேம் இல்ல. சோ நம்ம வந்து பார்த்தா சேஞ்ச் கூட வைக்கலாம். ஓகே சோ ஓகே நான் இந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன். சோ கிரியேட் லிஸ்ட் வந்து பார்த்தா ஆட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே சோ கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட். ஓகே சோ நியூ கிளாஸ் வந்து பார்த்தா கொடுத்திருக்கேன். சோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி கிளாஸ் லிஸ்ட்ல வந்து பார்த்தா ஆட் கொடுத்திருக்கேன். அதுல வந்து பார்த்தா நம்மளோட நியூ கிளாஸ் கொடுத்திருக்கோம். சோ மேபி நம்ம எப்போது போல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டோமா? ஓகே சோ எந்த ப்ராப்ளம் இல்லையே, பட் என்ன ப்ராப்ளம் இருக்கும்? ஸோ நான் சேஞ்ச் கொடுக்குறேன். பட் நமக்கு வந்து பார்த்தா டிவிஷன் வந்து பார்த்தா சேஞ்ச் ஆகல. ஸோ இல்லை நமக்கு வந்து பார்த்தா ஆட் ஆகல. ஓகே ஸோ டாட் கிரியேட் இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. ஓகே ஓகே ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி கொடுத்துட்டோம். ஸோ டாட் கிளாஸ் லிஸ்ட் கொடுத்துட்டோம், ஆட் கொடுத்துட்டோம், எல்லாமே கரெக்ட். பட் என்ன ப்ராப்ளம் தெரியல. ஓகே ஸோ எனி ரீசன் பாடிக்கு வெளியே ஸ்கிரிப்ட் பண்ணவே. ஓகே வெயிட் அது ரீசனா இருக்குமா? ஓகே சோ நான் கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். சோ செக் பண்ணலாம். வெயிட் ஓகே ஓகே எனி ரீசன். ஓகே நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். ஓகே சோ கிளாஸ் லிஸ்ட் கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகே கிரியேட் லிஸ்ட் கொடுத்துறேன். எஸ் ஓகே ஓகே சோ சாரி ஃபார் தட். நான் எப்போதும் போல நான் என்ன ஐடி கொடுக்குறேனோ எல்லாமே வந்து பாருங்க மறுபடியும் ரிப்பீட் ஆயிட்டே போகுது. ஓகே சோ கிரியேட் லிஸ்ட் கொடுத்துட்டேன். சோ கிளாஸ் நம்ம வந்து பாத்தா சொல்லுவாங்க. சோ ஒரு யாரோ ஒருத்தவங்க ஆத்தர் வந்து பாத்தா ஒரு பாட்டு எழுதிருப்பாங்க. அந்த பாட்டை பாடும்போது நம்மளோட ஓன் லிஸ்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னோட ஃப்ளோல வந்து பாத்தா சோ நான் கிரியேட் எல்லாமே கொடுத்துறனால இந்த வந்து பாத்தா கிரியேட் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். சோ கிளாஸ் லிஸ்ட்ல வந்து பாத்தா ஆட் பண்ணிட்டோம். சோ இப்போ நம்ம வெப் பேஜ்ல போயிட்டு நம்ம சேஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. அந்த டிவிஷன்ல நம்ம இது கொடுக்கவே இல்லை. அந்த டிவிஷன் வந்து பாத்தா நம்ம எதுவுமே கொடுக்கல. நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஐடி மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஓகே சோ சாரி ஃபார் தட். நான் நிறைய மிஸ்டேக் வந்து பண்றேன். சோ கிளியரா உங்களுக்கு guys கிளியர் அப்படினா சேனல் வந்து கிளியரா டைப் பண்ணுங்க. சோ கிளியர் அப்படினா சேனல் கிளியர் டைப் பண்ணுங்க. சோ எப்போதும் போல என்னோட நியூரல் நெட்வொர்க் வந்து பாருங்க கிளாஸ்க்கு பதிலா கிரியேட் லிஸ்ட் போயிடுச்சு. ஓகே guys are you clear? என்ன மிஸ்டேக் பண்ண கிளியர் ஆகும், நீங்க என்ன பண்ண போற கிளியர் ஆகும். ஓகே சோ லைவ்ல இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே சோ அனீஸ், பாத்திமா, விஜயலட்சுமி, முரளி. சோ லைவ்ல நான் ஃபேஸ் பண்றேன் அப்படினா
நீங்களும் இதே மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணும்போது பேஸ் பண்ணுங்க. உங்க லாஜிக் எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கள் வந்து பார்த்தா நமக்கு ஏன் வரலன்னு சொல்லி யோசிச்சு பண்ணி நான் எல்லாமே வச்சேன். ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே வச்சேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டி எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. ஸோ டாட் ஃபங்க்ஷன் கரெக்டா கொடுத்துட்டேன். பட் அந்த கிரியேட்டிவ் நான் யூஸ் பண்ணனால இதுவும் சீன் வந்தனால என்ன பண்ணேன் அப்படின்னா நான் கிரியேட் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ சாரி ஃபார் தட். ஓகே காயத்ரி கிளியர் ப்ரோ. பட் சேஞ்ச் கொடுத்தா எப்படி அந்த கலர் வருது? நான் சொல்றேன்ல நம்ம நல்லா கவனிங்க. ஸோ இப்போ நான் தெளிவா சொல்றேன். டாம் பிளஸ் நான் தெளிவா சொல்றேன். ஸோ இங்க பாருங்க டிவிஷன் இருக்கா, ரொம்ப முக்கியம். இந்த டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட HTML ஓகே. இந்த டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட HTML ஓகே. அது நார்மலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெப் பேஜ்ல ரெண்டர் பண்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், தெளிவா கவனிங்க. நம்ம நார்மலா என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வெப் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டர் பண்றோம் ஓகே. அண்ட் இப்ப அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா HTML மூலமா மாத்தவே இல்லை. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இதுக்குள்ள அப்படி ஒரு கிளாஸே கிடையாது. இந்த டிவிஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கிளாஸே கிடையாது ஓகே. ஸோ கிளாஸ் என்ன கிரியேட்டிவ் இருக்கா அப்படின்னு ஒரு கிளாஸே கிடையாது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணா ஓகே. இந்த பட்டனை பிரஸ் பண்ணா இந்த கிரியேட்டிவ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அந்த எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடி மூலியமா கெட் பண்றோம் ஓகே. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எலமெண்ட். ஸோ இந்த டிவிஷன் இருக்கா, இந்த டிவிஷன் ஸ்டார்டிங்ல இருந்து க்ளோசிங் வரை வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட எலமெண்ட் ஓகே. இந்த எலமெண்டோட நான் ஐடி கெட் பண்ணிட்டேன். அதுல என்ன பண்ண போறேன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் லிஸ்ட்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்றேன் ஓகே. ஸோ அந்த கிளாஸ் நேம்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ எப்ப இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷனோட ஆட் ஆகுது ஓகே. எப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷனோட ஆட் ஆகுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்ன ப்ராப்பர்ட்டி, ஸோ வித் ஹைட் பேக்ரவுண்ட் இது எல்லாமே வந்துருதா. ஸோ அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ கிளியர் அப்படின்னா அகைன் இப்போ மறுபடியும் கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து கிளியர் டைப் அகைன் உங்களுக்கு கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து கிளியர் டைப் ஓகே. ஸோ நான் ஒன்ஸ் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ அந்த டிவிஷன்ல எதுவுமே இல்லை. பட் நான் அந்த கிளாஸ் சேஞ்சுங்கிறத நான் கொடுத்தா அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ரன் ஆகி என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கிளாஸ் நேம் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆகுச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த கிளாஸ் நேம் ஆட் ஆயிருச்சா. அப்ப கிளாஸ் நேம் ஆட் ஆயிருச்சு அப்படின்னா ஓகே இந்த கிளாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க, இதையும் நீ சேர்த்து எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வித் ஹைட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகும் ஓகே. ஸோ கிளியர் உங்களுக்கு ஓகே. சூப்பர். சுமிதா, கீதா, ஸ்ரீலேகா, புவனேஸ்வரன், தர்ஷினி ஓகே சூப்பர் சார். ஸோ இப்ப இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம். அந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போறோம், அந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா பார்க்கறோம். ஸோ சிம்பிள். நம்ம சொன்னா ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஹோல்ட் ஆன் பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன் ஓகே. ஸோ ஹோப்லி புரியுது மோகன்ராஜ் நான் லாஸ்ட்ல சொல்றேன் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் பண்ண போறது என்னன்னா பாடி டேக்ல போயிட்டு ஓகே. ஸோ மறுபடியும் அந்த ப்ரோக்ராம் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கான அப்ளிகேஷனுக்குள்ள போகலாம். இன்னைக்கான அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா நேற்று நிறைய பேர் கேட்டீங்களா நம்ம சப்மிட் கொடுத்தா என்ன நடக்கும். எஸ் சப்மிட் கொடுத்தா நம்ம பேக் எண்ட்ல கனெக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். பட் இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து பார்த்தா கொடுக்க போறோம். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட வெப் ப்ரௌசர்லயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5 MB வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. நம்ம குரோம் இருக்கு அப்படின்னா அந்த குரோம்ல வந்து பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் கொடுத்துருவாங்க. வாட் இஸ் ரெண்டர்? ரெண்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ரெண்டரிங்னா என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லை, வெப் பேஜ்ல போயிட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே ரெண்டர் பண்ண போறோம். நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ இது எல்லாமே காமனா நான் சொல்லிடுறேன். உங்க டவுட்ஸ் எல்லாமே ஒன் டைம் கேளுங்க. டவுட்ஸ் எல்லாமே ஒன் டைம் கேளுங்க. பிகாஸ் நீங்க அடுத்தடுத்து கேட்டுங்க அப்படின்னா ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து பாருங்க அவங்க கமெண்ட்ஸ் பார்க்க முடியாம போயிடும். அசேம் டைம் எனக்கு லைவ் வந்து பாருங்க சம்வாட் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு. கைஸ் ஹோப்லி புரியுது நம்புறேன். சிம்பிள். ஓகே ப்ரோ வீடியோ பிரேக் ஆகுது. ஸோ எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்காது நம்புறேன். ஓகே திரும்ப ஜாயின் பண்ணிக்க. முன்னாடி சொன்ன மாதிரி புது லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணாம மிஸ் பண்ணிட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி ஜாயின் பண்ணி கிளாஸ் கவனிச்சிருந்தாங்க. ஸோ 11th டே வந்து பாருங்க அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த லிங்க் வந்து பாருங்க ஷேர் பண்ணுவோம். ஓகே ஸோ கிளியரா. ஸோ யாரையும் மிஸ் பண்ண விட்டுறாதீங்க. ஸோ இப்போ பாடி டேக்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எஸ் நான் வந்து பண்ண ஃபார்ம் டேக் கொடுக்குறேன். ஸோ நான் ஏன் ஃபார்ம் டேக் கொடுக்குறேன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பிகாஸ் ஃபார்ம் டேக்குன்னு வந்து பாருங்க சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. எப்படி வந்து பாருங்க ஹெட்டிங்னு வந்து பாருங்க. ஸோ அந்த ஹெட்டிங் வந்து பாருங்க போல்டாகவும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். அதே மாதிரி ஃபார்ம் டேக்கு வந்து பாருங்க ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நம்ம நார்மலாவே இன்புட்ல வந்து பாருங்க நம்பர் நேம் அது எல்லாமே கொடுக்குறாங்க. பட் ஏன் வந்து பாருங்க ஃபார்ம் டேக்ல கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்குள்ள அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எடுத்துக்கணும். நம்ம பார்த்தோம்னா இது வந்து பாருங்க நம்ம சப்மிட் பண்ணும்போது அந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வந்து பாருங்க ஆட் பண்ணுமா. ஸோ இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வந்து பாருங்க நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே ஸோ கைஸ் கிளியரா இருக்கு.
ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார்ம் டேக்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இன்புட் கொடுக்குறேன். அந்த இன்புட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துக்கலாம். ஸோ பிளேஸ் ஹோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நேம் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து நேம் கொடுக்குறேன். ஸோ ஒரு இன்புட் வந்து பாத்தீங்கன்னா நேம் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி இன்னொரு இன்புட் கொடுக்குறேன். இந்த இன்புட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்க போறது நம்பர். ஓகே, நான் கொடுக்க போறது நம்பர். ஓகே, ஸோ நம்பர்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் கொடுக்குறேன். ஓகே, பிளேஸ் ஹோல்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நம்பர் கொடுக்குறேன். ஸோ என்கிட்ட நம்பர் கொடுக்கலாம், என்கிட்ட நேம் கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு இன்புட் எடுக்கிறேன். ஸோ இன்னொரு இன்புட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இமெயில் கொடுக்குறேன். ஸோ இமெயில போயிட்டு சேம் அதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர். ஸோ பிளேஸ் ஹோல்டர்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம எதை வந்து எந்த இடத்துல டைப் பண்ணணும், நம்ம லேபிள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாருங்க பிளேஸ் ஹோல்டர் கொடுக்குறோம். ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து பாருங்க நான் பிளேஸ் ஹோல்டர் கொடுக்குறேன். ஸோ இதுல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து இமெயில் கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு ஃபைனலா என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து இன்னொரு இன்புட் கொடுக்குறேன். ஸோ நீங்க பட்டனும் கொடுக்கலாம், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு பட்டனும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு சப்மிட்னு வந்து பாருங்க ஒரு இன்புட் இருக்கு. ஸோ சப்மிட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு இன்புட் இருக்கு. ஓகே, ஸோ கிளியரா உங்களுக்கு. ஸோ இதுவரை கிளியர் அப்படின்னா சாட் வந்து கிளியர், இதுவரை கிளியர் அப்படின்னா சாட் வந்து கிளியர் டைப். ஓகே, தருண்ராஜ் எல்லாத்துக்கும் ஹோப்ஃபுல்லி கரெக்டா புரியும். ஓகே, ஓகே கிளியர் கிளியர். ஓகே, ஸோ தர்ஷினி நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்க வந்து Q&Aக்கு அப்புறம் கேளுங்க. ஸோ அப்படி அவங்க அட்ரஸ் ப்ரொவைட் பண்ண அப்புறம் கேளுங்க. ஸோ நாம இப்போ சொல்ற ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகே, ஸோ ஓகே கிளியர். கண்மணி, சண்முகப்பிரியா, லிசா, ஓகே, ஸோ அன்னலட்சுமி, ஓகே, ஸோ சுப்ரியா, ஓகே, ஸோ பாலம் சுப்பிரமணியன், தர்ஷினி, ஓகே, ஸோ ஹரிணி, மாளவிகா, முரளி, காவியா, காயத்ரி. பிளேஸ் ஹோல்டர்னா ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு நம்ம ஓப்பன் லைவ் சொல்ல கொடுக்கலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நேம் அப்படின்னா நேம் அந்த இடத்துல நான் நேமை டைப் பண்ணுமா? ஸோ அந்த நேம்ங்கிறத எங்கே டைப் பண்ணுங்கிறத நான் வந்து பாருங்க ஐடென்டிஃபை பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் நான் பிளேஸ் சொல்றேன். ஓகே, ஸோ நம்பரு, இமெயில், அடுத்தது பண்ண சப்மிட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து பாருங்க ஒரு ஐடி கொடுக்க போறோம். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாருங்க ஒரு ஐடி கொடுக்க போறோம். எஸ், ஐடி நேம் வந்து பாருங்க நம்ம வந்து என்ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்க இதுக்கான ஐடி நேம் வந்து பாருங்க இந்த ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்யூன்னு வச்சிருக்கேன். ஸோ ஐடி என்ஏ அண்ட் என்யூன்னு வச்சுக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து பாருங்க இதுக்கான ஐடி வந்து பாருங்க நம்ம வந்து இஎம் வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ நம்பர், நேம், நம்பர், இமெயில். ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து பாருங்க நம்ம வந்து ஐடி கொடுக்க தேவையில்லை. பிகாஸ் அதுதான் வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து பாருங்க பிளஸ். ஓகே, ஸோ நம்ம ஏன் வந்து பாருங்க ஃபார்ம் டேக் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபார்ம்னா என்ன, கடைசி வந்து பாருங்க எல்லா டீடைல்ஸும் கொடுத்து சப்மிட் பண்ணுவோம். ஸோ அட்ரஸ் ஃபார்ம்னா எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டு நம்ம வந்து பாருங்க சப்மிட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்மிட் கொடுக்க போறோம். ஸோ ஆன் சப்மிட் அப்படிங்கிற ஈவெண்ட்டுக்கு, ஸோ ஆன் சப்மிட்ங்கிற ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்மிட்னு வச்சுக்கலாம். ஸோ நேம் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட்னு வச்சுக்கிறேன். அது நம்ம ப்ராப்ளம் இல்லை, நம்ம யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் தான். நேம் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட்னு வச்சிருக்கேன். ஸோ இதுவரை கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து சப்மிட் டைப் பண்ணுங்க. இதுவரை கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து சப்மிட் டைப் பண்ணுங்க. சொல்லல நம்ம ஃபார்ம்னா அந்த ஃபார்ம் ஒரு ஸ்ட்ரக்சரா நம்ம ஃபார்ம்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்புட்டும் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கொடுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்மிட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதுல இருக்க வேல்யூவை கெட் பண்றதுக்காக, பிகாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது என்ன டைப் பண்ணோட வேல்யூ கெட் ஆகணும்ல. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல ஐடி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றேன். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஐடி யூஸ் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். ஹோப்ஃபுல்லி எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்றேன். சிம்பிள். இப்போ நம்ம டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக்ல போயிடலாம். ஸோ டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் டேக்ல போயிடலாம். ஸோ ஸ்கிரிப்ட் டேக்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எஸ் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ என்ன ஃபங்க்ஷன், நம்ம ஆல்ரெடி அந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டோமா? இந்த இடத்துல வந்து பாருங்க சப்மிட். ஓகே, இந்த இடத்துல வந்து பாருங்க சப்மிட்ங்கிற அந்த ஃபங்க்ஷன் இருக்கா? ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நமக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுத போறோம். நமக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுத போறோம். ஸோ அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேம்ல என்ன கொடுக்குறேன், நம்பர்ல என்ன கொடுக்குறேன், அது கூட இமெயில் என்ன கொடுக்குறேன், அதை சப்மிட் பண்ணா எனக்கு வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அந்த வேரியபிள் தான் வந்து பாருங்க நான் இப்போ கிரியேட் பண்ண போறேன். ஸோ லெட் என்ன பண்ணனா நேம். ஓகே, ஸோ லெட் நேம் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, லெட் நேம் ஈக்குவல் டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகே, ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ ஐடி நேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் என்ஏ. ஸோ அந்த என்ஏங்கிற அந்த இன்புட்ல நான் என்ன டைப் பண்றேனோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேம்ங்கிற இந்த வேரியபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆல்வேஸ். கிளியரா உனக்கு? ஸோ இந்த ஐடியில உள்ள அந்த இன்புட்ல
நான் என்ன டைப் பண்றேனோ, என்ன என்னோட நேம் கொடுக்குறேனோ அந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிரும். சேம் லைக் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பருக்கும் சரி இமெயிலுக்கும் சரி கெட் பண்ணிக்க போறோம். ஸோ லெட் நான் என்ன பண்றேன், நம்பர் டைப் பண்றேன். ஸோ நம்பர் ஈக்குவல் டு ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இருக்கா. ஸோ ஐடி நேம் வந்து பாருங்க இங்க என்ன, ஸோ அதுக்கு வந்து பாருங்க என் ஏனா இந்த இடத்துல வந்து NU கொடுக்க போறேன். ஸோ பிகாஸ் அதோட ஐடி நேம் வந்து பாருங்க NUவா. ஸோ அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நான் எடுக்கிறேன். ஸோ அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து பாருங்க எடுத்துறேன். ஸோ கிளியரா இருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து அடுத்து போகலாம். ஸோ லெட் இமெயில். ஓகே, இந்த நேம் வந்து பாருங்க என்ன வேணா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்து பாருங்க என்ன வேணா கொடுத்துருவாங்க. பட் ஐடி நீங்க கால் பண்ணது கரெக்டா கால் பண்ணணும். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஐடி என்ன கொடுத்தோம், இஎம்னு கொடுத்தோம். ஓகே, ஸோ இமெயிலுக்கு வந்து பாருங்க இஎம்னு கொடுத்தோமா. ஸோ அதோட வேல்யூ. ஓகே, ஸோ டாட் வேல்யூ. ஓகே, ஸோ டாட் வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, அவ்வளோதான் வந்து பாருங்க சிம்பிள். ஸோ இப்போ இந்த வேல்யூ கெட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து பாருங்க நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அதுக்கான அந்த டவுன் அட்ரஸ் வந்து பாருங்க ஜஸ்ட் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் டைப் பண்ணவே. ஓகே, ஸோ எல்ஓசி டைப் பண்ணவே நல்லா கவனிங்க. எல்ஓசி டைப் பண்ணவே உங்களுக்கு வந்து பாருங்க லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து பாருங்க உங்களுக்கு அதுல சஜஷன்ல காமிக்கும். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்ல என்ன நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம். எஸ், அந்த நேம்ல என்ன கொடுத்தோம், நம்பர்ல என்ன கொடுத்தோம், இமெயில்ல என்ன கொடுத்தோம். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டோர் பண்ணக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம். ஓகே, ஸோ செட் ஐட்டம்னா என்ன. ஓகே சார், ஸோ எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெயினானது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா கீ வேல்யூ. ஸோ கீனா ஸோ நேம் அப்படிங்கிறது கீ, வேல்யூங்கிறது பரணி. ஓகே, சரி, நேம்ங்கிறது கீ, வேல்யூங்கிறது பரணி. கிளியரா உங்களுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா செட் ஐட்டம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கீ கொடுக்க போறோம். ஸோ கீக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுக்க போறோம். ஸோ கீ கொடுக்க போறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுக்க தெரியுதா உங்களுக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நேம் அதுக்கான வேல்யூ. ஓகே, நேம்னா நேம், வேல்யூனா நமக்கு அதுக்கான வேல்யூ. இருக்கு. ஸோ நம்பர்னா இந்த இடத்துல இந்த நேம்ங்கிறது நம்ம கொடுக்க போற ஒரு வேரியபிள். நேம்ங்கிறது நம்ம கொடுக்க போற வேரியபிள். நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாரு என்னோட வேரியபிள். ஸோ வேரியபிள் வந்து பாரு என்ன இந்த இடத்துல நம்ம வந்து பாரு மாற்றக்கூடாது. ஸோ இந்த நேம்ங்கிறது வந்து பாரு அப்படியே நமக்கு வந்து பார்த்தா இருக்கணும். ஸோ கீ வேல்யூ பேர். ஸோ கீ வேல்யூ பேர் வந்து பார்த்தா நம்ம கொடுக்க போறோம். கிளியரா இருக்கு. ஸோ கைஸ் கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து கீ வேல்யூ டைப் பண்ணுங்க. ஸோ கீனா நேம், ஸோ வேல்யூனா அந்த நேம்ல என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கிறதா நம்மளோட வேல்யூ. ஓகே, ஸோ டேட்டா பேஸ்ல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேம் ஈக்குவல் டு பரணி. ஸோ அடுத்து வந்து பாரு நம்பர் ஈக்குவல் டு ஸோ சம்திங். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாரு இமெயில் ஈக்குவல் டு சம்திங். ஓகே, ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்ல நம்ம இதுல கிடைக்கிற வேல்யூவை இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். இந்த வேரியபிள் வந்து பாருங்க எப்படி மாறிச்சு அப்படின்னா வேல்யூவா மாறிச்சு. இந்த வேரியபிள் வந்து பாருங்க நமக்கு வேல்யூ வந்து பாருங்க மாறிச்சு. ஓகே, கிளியரா இருக்கு. ஸோ சிம்பிள். ஓகே, ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்ல போயிட்டு மறுபடியும் செட் ஐட்டம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். அதுல வந்து பாருங்க நல்லா கவனிங்க. இந்த நம்பருங்கிறது நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ NUMBR அது என்ன வேணா கொடுத்துக்கலாம். அந்த வேரியபிள் வந்து என்ன வேணா கொடுத்துக்கலாம். பட் எந்த வேல்யூனா நம்ம இதுல கால் பண்ணிருக்க அந்த வேல்யூ தான் நம்ம வந்து கரெக்டா கொடுக்கணும். ஓகே, ஸோ கண்ட்ரோல் டி. ஸோ முடிச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் லோக்கல் ஸ்டோரேஜ் போறேன். ஸோ என்ன பண்ணணும், எஸ் செட் ஐட்டம். ஓகே, ஸோ செட் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறது ஸோ நேம் நம்பர் கொடுக்குறோமா. என்ன பண்ணலாம், இமெயில்னு கொடுக்குறோம். இமெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த இமெயிலோட அந்த வேல்யூ வந்து பாருங்க வேரியபிள் வந்து பாருங்க எதுல ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கால் பண்ணிக்க முடியுமா. ஓகே, நான் என்ன பண்றேன், நான் வந்து இமெயில் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னா அப்ப நம்ம ஒன்ஸ் எப்ப அந்த ஃபார்மை சப்மிட் பண்றோமோ லைன் பை லைனா அந்த ப்ரோக்ராம் என்ன போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன, ஓகே இந்த நேம்ங்கிற இடத்துல இந்த இடத்துல கிடைக்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். செகண்ட் லைன் நம்பர்ல நம்பரை ஸ்டோர் பண்ணணும். தேர்ட் லைன் மெயில் ஸ்டோர் பண்ணுமா. அடுத்து ஃபோர்த் லைன் வந்து பாருங்க லோக்கல் ஸ்டோரேஜ்ல அதை நம்ம என்ன பண்ண போறோம், கீ வேல்யூ பேர்ஸ் வந்து பாருங்க செட் ஐட்டம் ஒரு ஐட்டம் வந்து பாருங்க கிரியேட் பண்ண போறோம். அந்த ஐட்டம்ல கீ வந்து பாருங்க நேம்னு அர்த்தம். ஸோ அதோட வேல்யூ வந்து பாருங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து பாருங்க வரப்போதா. ஸோ இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ற இந்த இடத்துல நான் வந்து பர்னிங் கொடுக்குறேன். ஸோ பர்னிங் கொடுக்குறேன். ஸோ நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 567 கொடுக்குறேன். ஸோ சம்திங் 3456 கொடுக்குறேன். இமெயில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து chan@gmail.com கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சப்மிட் கொடுத்துறேன். சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா கன்சோல்ல போய் பார்க்கணும். ஸோ கன்சோல்ல பாக்குறதுக்கு நான் சொல்றேன் லோக்கல் ஸ்டோரேஜ் என்ன சொல்றாங்க சுமேதா. ஸோ நீங்க வந்து பாருங்க
மவுஸை ரைட் கிளிக் பண்ணி நல்லா பண்ணியா உங்க வெப் பேஜ்ல ரைட் கிளிக் பண்ணி இங்க வந்து பாரு இன்ஸ்பெக்டர் இருக்கு. ஓகே, சோ அந்த இன்ஸ்பெக்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுக்கலாம். ஓகே, சோ வெயிட் பண்ணி நான் ஜூம் இன் பண்றேன். சோ இங்க தெரியுதா உங்களுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணி இங்க வந்து பாரு உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து பாரு இன்ஸ்பெக்டர் காமிக்கும். சோ உங்களுக்கு கிளியரா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா மவுஸ்ல உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் காமிக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஓகே. கிளியரா பின்னா சாட்ல வந்து இன்ஸ்பெக்டர் டைப்ல ஓகே. சோ கிளியரா பின்னா சாட் வந்து இன்ஸ்பெக்டர் டைப்ல ஓகே. Okay, wait, okay. I guess clear. Okay, inspect okay, simple. Okay, so நம்ம வந்து பாறா லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து பாறா நேம் வந்து கெட் பண்ணிட்டோம். ஓகே, சோ நம்ம மெயில் எல்லாமே வந்து பாறா கெட் ஆயிடுச்சா. சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஓகே, சோ இங்க தெரியுதா கீ வேல்யூ பாரு. ஓகே, சோ நான் நேம் கொடுக்கிறேன், நம்பர் கொடுக்கிறேன். ஓகே, சோ நம்பர் கொடுத்துட்டு அடுத்து பாறா ஈமெயில் கொடுக்கிறேன். நான் சப்மிட் கொடுத்தா அப்படினா எனக்கு லாக் லெவல் இன்புட் வருது. ஓகே, சோ அப்ப நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், அது என்ன மிஸ்டேக் நம்ம செக் பண்ணலாம். சோ அது என்ன மிஸ்டேக்கா இருக்கலாம், என்ன மிஸ்டேக்கா இருக்கு. ஓகே, ஒன்ஸ் சொல்லுங்க. ஓகே, ஜனனி ஒன்ஸ் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுக்கணும். சோ அது வந்து பாருங்க கன்சோல் இருக்கும். நம்ம வந்து பாருங்க console.log கொடுத்தா அப்படினா கன்சோல்ல பார்க்கலாம். சோர்ஸ் நான் சொல்லல, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் HTML பொறுத்தவரை நமக்கு வந்து பாருங்க நிறைய இருக்கு. பட் நம்ம இதுல லோக்கல் ஸ்டோரேஜ் எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட சொல்ற மாதிரி வெப் ப்ரௌசர் API. இது வந்து பாருங்க ஒரு வெப் ப்ரௌசர் API தான். நம்ம எப்படி ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா 15 GB வருதா. ஸோ அதே மாதிரி தான் கூகுள் நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 MB வருது பாரா. இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் பாரா நமக்கு இருக்கும். 5 MB வருது பாரா, இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் பாரா நமக்கு இருக்கும். ஸோ அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ மெமரி அப்ளிகேஷன் இருக்கா, அந்த அப்ளிகேஷன்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அது வந்து பாரா இந்த IP அட்ரஸ் வந்து பாரா நமக்கான வேல்யூ வந்து பாரா இருக்கு. ஓகே, பட் நமக்கு வந்து பாரா நம்ம கொடுக்குற அந்த வேல்யூ வந்து பாரா இன்னும் அப்டேட் ஆகல. சோ அப்ப என்ன ப்ராப்ளம் வந்து பாரா வந்து செக் பண்ணலாம். என்ன ப்ராப்ளம் வந்து பாரா நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகே, சோ என்ன நடக்குது பார்க்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் போறேன். ஓகே, நமக்கு வந்து பாரா ஃபங்க்ஷன் வந்து பாரா சப்மிட் இருக்கு. ஓகே, சப்மிட் இருக்கு. ஓகே, சோ இங்க வந்து பாரா சப்மிட் வந்து பாரா ஸ்பெல்லிங் கரெக்ட்டா இருக்கு. ஓகே, சோ அப்ப இந்த ஃபார்ம் வந்து பாரா நான் சப்மிட் கொடுத்தா எனக்கு இந்த வேல்யூ எல்லாமே கெட் பண்ணி அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து பாரா செட் ஐட்டமா இருக்கணுமா. சோ இத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஈவென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண போறேன். ஈவென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கிரியேட் பண்ண போறேன். சோ ஏன்னா இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தடவை சப்மிட் கொடுத்துறோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம நேத்து பார்த்தோம்ல. சோ நேத்து என்ன பார்த்தோம், நம்ம வந்து ரிட்டர்ன் வேல்யூ கொடுத்தோமா. சோ ரிட்டர்ன் வேல்யூ எப்ப ட்ரூவா இருக்கோ அப்ப மட்டும் தான் அந்த ஃபார்ம் சப்மிட் கொடுத்தோமா. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈவென்ட் கொடுக்க போறோம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட் கொடுக்க போறோம். சோ அந்த ஈவென்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிவென்ட் பண்ண போறோம். சோ அந்த ஈவென்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரிவென்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட் டாட் prevent. Okay, so event dot prevent default. Okay, so event dot prevent default. Okay, so அப்படிங்கிற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க போறோம். கிளியரா இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ event dot prevent default. Okay, so அந்த ஈவென்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணுவோம். Okay, so அந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ஈவென்ட் சொல்றதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட் கொடுக்குறோம். சோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈவென்ட் கொடுக்குறேன். சிம்பிள். சோ ஈவென்ட் டாட் பிரிவென்ட் டிஃபால்ட் ஈவென்ட் இருக்கா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால் பண்றோம். இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால் பண்றோம். ஓகே, சோ இந்த ஈவென்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வெயிட் ஃபார் மீ. வெயிட். ஓகே, சிம்பிள். சோ நம்ம ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈவென்ட் கொடுத்துறோம். ஓகே, சோ ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈவென்ட் கொடுத்துறோமா. சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்லயே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம் அதே ஈவென்ட் கொடுக்க போறோம். சோ அந்த ஈவென்ட் கொடுத்துட்டோம். சோ இப்போ என்ன பண்றோம்னா இது அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். கண்ட்ரோல் C கொடுத்துட்டு நம்ம பண்ண போறது என்னன்னா கண்ட்ரோல் V வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம். சிம்பிள். சோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட் டாட் பிரிவென்ட் டிஃபால்ட் ஈவென்ட் இருக்கா. இது என்னன்னா இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம்ல என்ன நல்லா யோசிச்சு பாருங்க கைஸ். நல்லா கவனிங்க. ஃபார்ம்னா என்ன அப்படின்னா நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா அதாவது அந்த ரெஸ்பான்ஸ் சப்மிட் ஆயிடும். அடுத்து வந்து பாருங்க ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். உங்க என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் நேம் நம்பர் கொடுக்குமா. நீங்களே நம்ம அட்ரஸ் ஃபார்ம்ல போனீங்க அப்படின்னா என்ன நடக்கும். சோ அந்த நேம் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பாருங்க அடுத்த நேம் நம்பர் காமிக்கும். சோ நீங்க மறுபடியும் ரெஸ்பான்ஸ் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்து பாருங்க ஆல்ரெடி சப்மிட்டட் வரும். அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா. நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சாட் வந்து ஃபீல் பண்ணிடுறாங்களா. நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சாட் வந்து ஃபீல் பண்ணி நம்ம சொல்லுங்க. ஓகே, ஐ மீன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்ம் சப்மிட் ஆனோட நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா
இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகும். ஃபார்ம் சப்மிட் ஆனோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே, சோ அதனாலதான் நம்ம நேத்து கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சோ ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ண போறோம். அந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை ப்ரிவென்ட் டிஃபால்ட். ஓகே, சோ டிஃபால்ட்டாகிறத என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண போறோம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் ஐட்டம் கீ வேல்யூ கிளாஸ் கொடுக்க போறேன். சோ அவ்வளவுதான் சிம்பிள். இது நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ரீஃப்ரெஷ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடக்காது. ரீஃப்ரெஷ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடக்காது. ஓகே, சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேம் கொடுக்குறேன். ஸோ நம்பர் வந்து பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலா நம்பர் கொடுக்குறப்போ இந்த ஃபார்ம்ல நம்பர் கொடுக்குறதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ நான் வந்து பாருங்க ஸோ ஈன் கொடுக்குறேன். ஈன் கொடுத்து நான் சப்மிட் கொடுத்துறேன் இல்லை. ஸோ ப்ளீஸ் என்டர் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அதுவே எனக்கு ஒரு என்ன சொல்ற நோட்டிபிகேஷன் காமிக்குதா. இந்த நோட்டிபிகேஷன் எப்படி வருது அப்படின்னா அந்த ஃபார்முக்கான ப்ராப்பர்ட்டி. ஓகே, பட் இதே நம்பரை நீங்க வெளியே கொடுத்து பாருங்களேன், இது வருமானா வராது. ஓகே, பிகாஸ் ஃபார்முக்குள்ள நம்பர் மட்டும் தான் இருக்கும். ஓகே, சோ அதனால என்ன பண்றேன் நான் வந்து பாருங்க ஒரு நம்பர் கொடுக்குறேன். சோ நம்பர் என்ன பண்றேன் சோ 1 2 3 4 5 கொடுக்கலாமா. கொடுத்துட்டு இந்த இமெயில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் chat@gmail.com கொடுக்குறேன். கொடுத்து நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் வந்து இன்ஸ்பெக்ட்ல போறேன். சோ இன்ஸ்பெக்ட்ல போறேன் பெர்ஃபார்மன்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்ளிகேஷன்ல போறேன். சோ லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கா. ஓகே, நமக்கு ஏதோ ப்ராப்ளம். ஓகே, சோ என்ன பண்றேன் ஓகே வெயிட். ஓகே, நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து வேற வெப் ப்ரௌசர்ல ஓபன் பண்றேன். வெயிட் என்ன ப்ராப்ளம். Okay, open the live server கொடுக்கிறேன். So wait. Clear? Yes, I feel good. Okay, simple. So நான் மறுபடியும் நேம் கொடுக்கிறேன். So நம்பர் வந்து பாரு சம்மாட் கொடுக்கிறேன். So மெயில் கொடுக்கிறேன். நான் சப்மிட் கொடுக்கிறேன். So கொடுத்ததுக்கு அப்புறம் நான் மறுபடியும் இன்ஸ்பெக்ட் போறேன். இன்ஸ்பெக்ட்ல வந்து பாரு நான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் காமிக்கிறேன். ஓகே, இதுல வந்து பாரு லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஓகே சோ லாக் லெவல் நமக்கு இன்புட் வருது. ஓகே, சோ ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்ம வந்து பாரு பண்ணிருக்கோம். சோ மேபி வெப் ப்ரௌசர் வந்து பாரு அப்லோட் ஆகலாம். ஓகே, நான் வந்து பாரு உங்களுக்கு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ரோக்ராம்ல காமிக்கிறேன். ஓகே, சோ ஒண்ணு இல்ல சேம் மாதிரி தான் நான் செட் ஈவென்ட் ஒன்னு கொடுத்திருக்கேன். சோ event.prevent டிஃபால்ட் வந்து பாரு கொடுத்திருக்கேன். சோ சேம் அதே மாதிரி ஐடி வேல்யூ நம்ம கால் பண்ணிருக்கோம். சோ நம்பர் கால் பண்ணிருக்கோம். சோ மெயில் வந்து பாரு எடுத்துறோம். சோ லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் ஐட்டம்ல நேமும் அதுக்கான வேல்யூ வந்து பாரு கொடுத்துட்டோம். சோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பாரு முடிஞ்சா. ஓகே, முடிஞ்சு. சோ அதே மாதிரி நான் இன்னொரு கொடுத்துருக்கேன். என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நமக்கு இதுல வருதுன்னு ஒரு ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுல வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்ல தான் ஏதோ ஒரு ஃபால்ட். ஓகே, சோ நான் நேம் கொடுக்குறேன். ஓகே, சோ அடுத்து வந்து பாரு ஒரு நம்பர் கொடுக்குறேன். சோ அடுத்து வந்து பாரு சம்திங் சோ e@gmail.com கொடுக்குறேன். சோ e@gmail.com கொடுக்குறேன். நான் சைன் அப் கொடுக்குறேன். சோ இதுல நான் சைன் அப் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து பாத்தனா இன்ஸ்பெக்ட் போறேன். சோ போனதுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்ல போயிட்டு நான் அப்ளிகேஷன் பாக்குறேன். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்ளை ஆகுது. சோ இமெயில் வந்து பாத்தா அப்ளை ஆகுது. அப்ப இதே வெப் ப்ரௌசர்ல ஓகே சோ நல்லா பாருங்க இதே வெப் ப்ரௌசர்ல நம்ம ப்ரோக்ராமை நம்ம மறுபடியும் ஓபன் பண்றோம். ஓகே, சோ நம்ம என்னன்னு செக் பண்ணலாம் ப்ராப்ளம் இல்ல. நான் ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். சோ நேம் நம்பர் வந்து பாத்தா சம்மாட் கொடுக்குறேன். அடுத்து பாத்தா இந்த நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். சோ சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்குது பார்க்கலாமா. சோ நான் இன்ஸ்பெக்ட் போறேன். ஓகே, சோ பெர்ஃபார்மன்ஸ் போனா நான் வந்து அப்ளிகேஷன் போறேன். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து பாத்தா நமக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் அப்ளை ஆகுது. சோ பிகாஸ் நமக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே அதை நான் வந்து ஓபன் பண்ணிருக்கேன். அதனால ஏற்கனவே அதை லோக்கல் ஸ்டோரேஜ் அசைன் பண்ணனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தா அக்செப்ட் பண்ணிக்க. சோ நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் புரிஞ்சா பேசலாம். நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிராக்டிஸ் வந்து பாத்தா சோ உங்களுக்கு கிரியேட் பண்ண வைக்கும் போது அதுல அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் பாரு இந்த வெப் ப்ரௌசர் வந்து பாரு அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துச்சு. இந்த வெப் ப்ரௌசர் வந்து பாரு அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துச்சு. ஓகே, சோ அந்த ஒரு ரீசனால வந்து பாரு எனக்கு இந்த ஃபார்ம் வந்து பாரு சப்மிட் ஆக மாட்டேங்குது. பட் இந்த ஃபார்ம் வந்து பாரு எனக்கு சப்மிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் சேனல் வைக்கிறேன். சோ சேனல் வைக்கிறேன். சோ சேனல் வச்சு நான் சைன் அப் கொடுத்தா அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பாரு சேனல் மறைச்சு கிளியரா இருக்கு. கைஸ் ஒண்ணுல ஒரு வெப் ப்ரௌசர் இருக்கு. சோ குரோம் இருக்கு. ஒரு இமெயில் ஐடி இருக்கு. அந்த இமெயில் ஐடியோட லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் இன்னைக்கு உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக ஒரு ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணேன். சோ அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல அந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அந்த லோக்கல் ஸ்டோரேஜோட ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துச்சு. ஓகே, சோ நான் மறுபடியும் நியூவா அதே வெப் ப்ரௌசர்ல நான் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றதுனால அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா என்னால ஆக்சஸ் பண்ண முடியல. கிளியரா இருக்கு. சோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து கிளியர் டைப். ஓகே, சோ புரியுதா. ஓகே, சோ நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன டெக்னிக்கல் கிடையாது. சோ இந்த லாகின் தான். ஓகே, சோ நான் என்னோட மெயில் ஐடியில ஆல்ரெடி இந்த ஃபார்மை நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா
கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கிளியர் ஓகே. சோ கிளியர் அப்படின்னா ப்ரோ சிக்னல் இல்ல. ஓகே சோ கார்த்திகே ஓகே சேஞ்ச் பண்ணி காட்டுங்க. நம்ம டைப் பண்ணலாமா? நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு வெப் ப்ரௌசர் வந்து பாரு ஓபன் பண்றேன். ஓகே சோ நான் என்ன பண்றேன்னா இதுல நம்ம ப்ரோகிராம் ஓபன் பண்ணலாம். ஓகே நான் டுடேங்கறத நான் வந்து பாரு இதுல எனக்கு வருதான்னு பாத்துக்கறேன். ஓகே சோ இதுல வருது. ஓகே நான் செக் பண்ணி பார்க்கறேன். ஓகே 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 சோ இந்த மெயில்ல வந்து பார்க்கறேன். ஓகே வெயிட் ஃபார் மீ. ஓகே எனக்கு அதே வெப் ப்ரௌசர்ல தான் மறுபடியும் அப்புறம் லாகின் ஆகும். அதே வெப் ப்ரௌசர்ல தான் அப்புறம் மறுபடியும் லாகின் ஆகும். சோ गाइस ஹோப்ஃபுல்லி புரியுது நமக்கு. சோ இந்த சேம் ஓகே நம்ம ப்ரோகிராம்ல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. ப்ரோகிராம்ல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. சோ நம்ம வந்து பாரா ஆன் சப்மிட்ல சப்மிட்ங்கறத நம்ம வந்து பாரா கொடுத்துட்டோம். சோ வந்து பாரா ஈவென்ட் நம்ம எதுக்காக ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த ஈவென்ட் வந்து பாரா சப்மிட் ஆகாம இருக்கு. ஓகே அந்த ஈவென்ட் வந்து பாரா சப்மிட் ஆகாம இருக்கு. வந்து பாரா ரெஃப்ரெஷ் ஆகாம இருக்கு. வந்து பாரா நம்ம வந்து ஈவென்ட் டாட் prevent default வந்து பாரா கொடுத்துருக்கோம். prevent default வந்து பாரா கொடுத்துருக்கோம். ஓகே சோ அதுக்கப்புறம் வந்து பாரா லெட் நேம்ல வந்து பாரா நம்ம கால் பண்ணிருக்கோம். சோ வேல்யூ வந்து பாரா ஸ்டோர் பண்ணிட்டோம். சோ ஸ்டோர் பண்ண வேல்யூவை நம்ம நேம் அடுத்து பாரா கீ வேல்யூ பர்சன் நம்ம வந்து பாரா கொடுத்துருக்கோம். சோ சேம் அதே தான் இங்க இருக்கு. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஏற்கனவே அந்த ஸ்டோரேஜை யூஸ் பண்ணனால என்னால வந்து பாரா இத கொடுக்க முடியல. ஓகே இல்ல லிசா ஃபார்ம் வந்து பாரா அந்த ஆக்சன் வந்து பாரா நம்ம கொடுக்கணும். let me go ஓகே அது வந்து பாரா எந்த வித ப்ராப்ளம் இல்ல. நமக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாரா ஃபைல்லே காமிச்சிரும். ஓகே சோ எரர் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபைல்லே காமிச்சிரும். அந்த ஆக்சன் வந்து let me go ஃபைல்லே காமிச்சிரும். அந்த ஆக்சன் வந்து பாரா டிஃபால்ட்டா வரதான். அத நம்ம யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணாம இருக்கிறது வேற விஷயம். ஓகே சோ இப்போ நான் இதுல என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இப்போ நான் சொன்னது என்னன்னா ஃபங்க்ஷன் வந்து பாரா கெட் வேல்யூ மட்டும் தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். சோ ஓகே லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஒரு வேல்யூ வந்து பாரா நமக்கு வந்து வந்துச்சு. லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து பாரா ஒரு வேல்யூ வந்து பாரா கொடுத்துட்டோம். பட் அந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி மறுபடியும் கெட் பண்ணிக்கிறோம். சோ அடுத்த கேள்வி என்னன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்ல வேல்யூ வந்து பாரா கொடுத்துட்டோம். சோ இப்போ அந்த வேல்யூ வந்து பாரா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாரா ஓபனிங் லைசன்ஸ் கொடுக்குறேன். இப்போ நீ வெயிட் எனக்கு ஹேண்ட் ஆகுது. ஓகே ரைட்டா ஓகே சோ நம்ம என்ன பண்ணிட்டோம் நேம் வந்து பாத்தீங்கன்னா சேனல் கொடுத்துட்டோம். சோ நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 545 கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இமெயில் கொடுத்துட்டோம். ஓகே சோ இது நமக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் சோ ரோலக்ஸ் கொடுத்து நான் சைன் அப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நேம்ல வந்து பாத்தீங்கன்னா ரோலக்ஸ் மாறிடுச்சு. பட் அது பாத்தீங்கன்னா நம்பரும் இமெயில் வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கா. சோ என்ன பண்றேன் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா சம்வாட் வேல்யூ கொடுக்குறேன். அண்ட் இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் ஒரு இமெயில் கொடுத்து நான் சைன் அப் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே சோ e@gmail.com rolex 5346 தான். ஓகே இது வந்துருச்சு. பட் நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ண போறேன். சோ என்ன வேல்யூ அப்படின்னா number ஓகே சோ நம்பர்ல கொடுத்துட்டு நான் இந்த கீழ இருக்க நல்லா கவனிங்க சைன் அப் கீழ இருக்க சப்மிட் கொடுத்தா அப்படின்னா ஓகே சோ நம்பர் என்ன கொடுத்தோம் 5346 கொடுத்தோம். ஓகே வெயிட் ஃபார் மீ இந்த சைடு வந்து பண்ணா ஸ்டக் ஆகுது. ஓகே ஓகே गाइस புரியுதா உங்களுக்கு? சோ எப்படி கரெக்ட் பண்ணீங்க ஆல்ரெடி உங்க இமெயில் நான் சொல்லல அவ்வளவுதான். நம்மளோட வெப் ப்ரௌசர்ல நான் ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணா மட்டும் போதும். அது லோக்கல் ஸ்டோரேஜ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். லோக்கல் ஸ்டோரேஜ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். சோ எந்த வித ப்ராப்ளம் இல்ல. நம்ம லைப்ரரி எதுவுமே வந்து பண்ணா இன்ஸ்டால் பண்ண தேவை. நல்லா கவனிங்க. சோ நம்ம பண்ணது என்ன எஸ் ஒரு ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணோம். அந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் டைப் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஐடி. ஓகே சோ அது என்ன கிரியேட் பண்ணிட்டோமா அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்புட் டைப் இமெயில் கொடுத்துட்டோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி கொடுத்துட்டோம். சோ இன்புட் டைப் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துறோமா. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சுச்சு. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆன் சப்மிட் கொடுக்கும்போது செட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டக்குனு முடிஞ்சிடக்கூடாதுக்காக நான் ஈவென்ட் கால் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்றேன். சோ நான் ஈவென்ட் கால் பண்ணி ப்ரிவென்ட் பண்றேன். சோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன் எஸ் அந்த ஈவென்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பண்ணது என்னன்னா நம்ம அதுல வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கெட் பண்ண போறோம். நேம்ல ஸ்டோர் பண்ண போறோம். நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கெட் பண்ண போறோம். நம்பர்ல ஸ்டோர் பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இமெயில கெட் பண்ண போறோம். இமெயில ஸ்டோர் பண்ண போறோம். கெட் பண்ண அந்த மூணு வேல்யூ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா local storage dot set itemல ஓகே சோ local storage dot set itemல
நேம்ங்கிற அந்த கீல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த நம்ம ஸ்டோர் பண்ண நேம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவா கொடுக்க போறோம். ஸோ அதனாலதான் நமக்கு இந்த நேம்ங்கிற இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா லியோன் மாத்துறேன். ஸோ லியோன் மாத்திரம் என்ன நடக்கும்? ஸோ லியோன் மாத்தினா நான் சைனை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லியோன் மாறிடுச்சா? ஸோ அதே மாதிரி இந்த நம்பருங்கிற படத்துல என்ன பண்ண போறேன்? நான் வந்து பாத்தீங்கன்னா NAME டைப் பண்றேன். ஸோ நேம் கொடுத்து நான் சமி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நேமை கால் பண்ணி கொண்டு வருதா? ஸோ அது எப்படி கொண்டு வருது அப்படின்னா நான் வந்து அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செட்டுங்கிற ஃபங்க்ஷன். செட்னா என்ன? வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா செட் பண்றது. அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் கெட்டுங்கிற ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கெட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. நான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபார்ம்ங்கிறது மறுபடியும் ஒரு இன்னொரு ஃபார்ம் டேக் கொடுத்துருக்கேன். பொறுமையா வச்சுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபார்ம் டேக் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபார்ம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து செட் பண்றதுக்கு இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூவை லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் பண்றதுக்கு. அண்ட் அனதர் ஃபார்ம் டேக் எதுக்கு அப்படின்னா நம்ம அங்க இருந்து வேல்யூவை சர்ச் பண்ணா கெட் பண்றதுக்கு. ஸோ இந்த ஃபார்ம் டேக் வந்து பாத்தீங்கன்னா கெட் பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கு கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து செட் அண்ட் கெட் டைப். ஓகே, I found why the local storage was not updated. Initially there was a default function that name was submit. Okay, so நம்ம அதனால என்ன பண்றோம் அப்படின்னா submit கொடுக்காம செட் கொடுத்து பார்ப்போமா? ஓகே, செட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க நான் வந்து பாருங்க செட் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, ஸோ செட்டுங்கிறதா நம்மளோட ஃபங்க்ஷனா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாமா? ஓகே, ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நியூ லேர்னிங் இருக்கா செக் பண்ணிக்கலாம். நேம் கொடுக்குறேன், நம்பர் வந்து பாருங்க கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் போயிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஓகே, வெயிட். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் போட அப்படின்னா எஸ் நேம் நம்பர் அண்ட் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருக்கு. ஸோ நேம் பேஸ் பண்ணியிருக்கோம். அது சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டுங்கிற அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தருண்ராஜ் சூப்பர். ஓகே, ஓகே கிளியர். ஓகே கிளியர். ஓகே, ஸோ நான் லைவ்ல நான் சொல்லிடுறேன். சூர்யா பரணி ப்ரோ அந்த வேல்யூ ஒரு இன்புட் டேக் குள்ள கொடுக்க முடியுமா? எஸ், கண்டிப்பா இன்புட் டேக்ல நம்ம வந்து பாறோம் கால் பண்ணி நம்ம வந்து பாறோம் அதோட டெக்ஸ்ட்டை மாத்தணுமா அப்படின்னு நிறைய வந்து பாறோம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதான் சொல்லுவாங்க நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ நம்ம ரூல்ஸ் வந்து பாறோம் நம்மளால எழுதிக்க முடியும். அதை எப்படி எழுதுறோமோ அந்த ப்ரொசீஜரை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும். ஓகே, நான் மட்டும் சொல்றேன் ஃபுல் கோட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணிட்டு சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாமே கரெக்ட். பட் அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பாரா நம்ம டிஃபால்ட் நேம் எதுவுமே கொடுக்க. ஓகே, ஸோ பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து பாரா நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நேம்ங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேம் வந்து பாரா எடுத்துக்காது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து பாரா நம்ம என்ன வந்து டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது கொடுக்க வேணாம். டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அதை நம்ம கொடுக்க வேணாம். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் வந்து பாரா நம்ம எவ்வளோ கொண்டு போயிருச்சு. ஓகே, ஓகே, தேங்க்யூ விவேக் ராஜா. ஓகே, சிம்பிள். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா நாளை கிளாஸ்ல வந்து பாரா மீட். ஓகே, ஓகே, ஃபங்க்ஷன் எஸ்எஸ் சப்மிட். ஓகே, ஸோ அந்த சப்மிட்டை தவிர நம்ம வந்து பாரா எது வேணா கொடுக்கலாம். அந்த சேம் டைம் பாரா ஈவெண்ட் கொடுக்க வேணாம், அது சேம் பாரா டைப் கொடுக்க வேணாம், பிளேஸ் ஹோல்டர் கொடுக்க வேணாம், அடுத்தது பாரா ஃபங்க்ஷன் கொடுக்க வேணாம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து பாரா ஃபங்க்ஷன் கொடுக்க வேணாம். ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ நம்ம நார்மலா ஒரு ஜென்ரல் நேம் என்ன இருக்கோ அது மாதிரி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ நான் வந்து பாரா செட் கொடுத்துருக்கேன். ஸோ ஈவெண்ட் இந்த வந்து பாரா செட் ஐட்டம் கூட இருக்கு. ஸோ அதனால நம்ம ஃபங்க்ஷன் வந்து பாரா ஸோ ஆன் சேஞ்ச் ஆன் கிளிக் இல்லைனா வந்து பாரா கண்டென்ட் சேஞ்ச் அது மாதிரி வந்து பாரா நம்ம டபுள் நேம் வந்து பாரா கொடுத்துடலாம். பட் டபுள் நேம் கொடுக்கும்போது நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கேமல் கேஸ்ல வந்து பாத்தா நீங்க கேமல் கேஸ்ல வந்து பாத்தா நீங்க கொடுக்குறோம். ஓகே, ஸோ லைவ்ல வந்து பாத்தா நிறைய இஷ்யூஸ் வந்து பாத்தா ஃபேஸ் பண்ணுவோம். பிகாஸ் நான் சொல்ல அப்படின்னா நான் 1000 மெம்பர்ஸ் முன்னாடி அப்படின்னா ஸோ இதே தான் நீங்க வந்து பாத்தா எங்கே ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஓன் டெவலப்மெண்ட்ல எல்லாமே கரெக்டா இருக்கும். உங்களோட ஓன் டெவலப்மெண்ட்ல எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் எங்கே பேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டெஸ்டிங் போகும்போது இல்லைன்னா ஒரு கிளைண்ட் வந்து பாருங்க ப்ராடக்ட்ல பேஸ் பண்ணும்போது தான் ஓகே ஸோ இது மாதிரி ஏதாவது வந்து பாரா பேஸ் பண்ணுவோமா. ஸோ இது மாதிரி வந்து பாரா நான் என்ன சொல்றது நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து பாரா ஃபீச்சர்ஸ் வந்து பாரா எக்ஸ்ட்ரா வந்து பாரா ஆட் ஆயிருக்கா அது எல்லாமே வந்து பாரா பேஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது வந்து பாரா பேனிக் ஆகாம நீங்க வந்து பண்ணிருந்தா ஸோ அது நார்மலா ஒரு ஹியூமனுக்கு வந்து பாரா கண்டிப்பா நடக்கும். ஓகே, பட் பேனிக் ஆகாம ஸோ என்ன சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னால வந்து பாரா ஸோ ஒருவேளை நான் வந்து லைவ்ல இல்லாம இருந்தா நான் என்ன பண்ணிப்பேன் ஸோ நான் வந்து பாரா இதை வந்து டீபக் பண்ணிருப்பேன். ஸோ என்ன எரர் நான் செக் பண்ணிருப்பேன். ஸோ அந்த இடத்துல வந்து பாரா ஓகே சப்மிட்ங்கிறது வந்து பாரா நமக்கு ஆல்ரெடி வந்து பாரா ஒரு டிஃபால்ட் வேல்யூ இருக்கனால அதை நம்ம கொடுக்க கூடாது. ஸோ நம்ம வேற வேலையை கொடுத்துருக்கோம். மற்றபடி நம்மளோட ப்ரோக்ராம் அதை செய்ய போற ப்ராக்ரஸ் எல்லாமே வந்து பாரா
கரெக்டா கிளியர் ஆகுது. ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன லேர்னிங் தான். நம்ம வந்து பண்ணா லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி புரியுற வர. ஸோ நம்ம வந்து பண்ணா நாளைக்கு கிளாஸ்ல வந்து பண்ணா மீட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம டெய்லியும் ஒரு அப்ளிகேஷன் பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து பண்ணா அன்னைக்கு டேல ஒரு டேக்அவே இருக்கும். ஸோ உங்களுக்கு கூட வந்து பண்ணா காமிச்சிட்டேன். ஸோ சகானா